கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன்றார். நம்ம எப்ப சிலுவைக்கு போனோம்? நம்ம சிலுவைக்கு போகவே இல்லை. இந்த 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 வசனத்தை இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மேன்மை என்னன்னு தெரியும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள்லாம் ஒழிஞ்சிச்சு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, புதிதா ஆகும்னு சொல்ல புதிதா ஆயிடுச்சு. எப்பாச்சு அப்படின்னா, என்னைக்கு இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வந்தாரோ அப்ப உனக்குள்ள நீ புது ஆளா மாறிட்டேன்னு அர்த்தம். நமக்கு என்ன புரியுது தெரியுமா? நான் இன்னும் பழைய ஆளா தான் இருக்கிறேன் அப்படின்னா, உன் சரீர செயல்பாட்டை வச்சு பேசிட்டு இருக்கிற. உன் ஆவிய புது சிருஷ்டி ஆண்டு மாத்திட்டார். நல்லதா உங்களுக்கு? இந்த புது சிருஷ்டி ஆனவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறான் அப்படின்னா, இவனும் சிலுவையில் அறையப்பட்டு திரும்ப எழுந்து வந்திருக்கிறான். இப்ப நீங்க எப்படி வந்திருக்கிறீங்கன்னா, நீங்களும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறீர்கள். எப்படி அறையப்பட்டேன்? நான் இப்பதான் இருக்கிறேன். சிலுவை அறையப்பட்டு எப்ப ஆயிடுச்சு? 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷம் முன்னாடி தானே சிலுவையில் அறையப்பட்டாரு. அப்ப நான் எப்படி அறையப்பட்டிருப்பேன் அப்படின்னா, இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி யாரோட ஆவின்னு சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா? இப்ப அந்த ஆவி யாருக்குள்ள இருக்கு? இந்த ஆவி அந்த அனுபவங்களை தாண்டி தான் இப்ப எனக்குள்ள இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு பிறந்திருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறதுனால அந்த ஆவி மரித்து உயிர்த்தெழுந்து காலங்களை கடந்து இன்னைக்கு எனக்குள்ள வந்து வாழ்றார். இப்ப நான் என்னோட சரீரம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா என் ஆவிக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது தெரியுமா? நித்திய வாழ்க்கை என் ஆவிக்கு கிடைச்சிருக்குது. எப்பதுல